ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத தீய அரசுன்னு. ஏனென்றால் பழனியில் இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? முத்தமிழ் கடவுள் முருகன். ஆனால் அதில் கடைசியாக சிறப்புரைக்கு வந்தது யார்? இந்த பாரத தேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொசு மாதிரி, கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பாரத நாடு முழுவதும் தன்னோட ஹிந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார். உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னப்போ மிக கோபத்தோடு, அதெல்லாம் முடியாது, அந்தந்த ஸ்டேட்டில் போய் ஃபேஸ் பண்ணு அப்படின்னே நீதிபதிகள் சொன்னாங்க. அப்போது தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீ சனாதன தர்மம்னா வேற இல்லை, அது ஹிந்து மதம் தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனால் இந்த 800 தாண்டி என்ன ஊர் இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இப்போ கேஸுக்காக வேணால் அடுத்த மாநிலம் போகலாம், இல்லைன்னா வேறு எந்த இழவும் தெரியாது. அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது. அவர்கள் இன்னைக்கு இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள், ஹிந்துக்கள் இந்த அல்லேலுயா பாபு அண்ட் கம்பெனிக்கு, ஏன்னா இதை எதுவுமே என் வார்த்தை கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக அவர் அதில் என்ன சொல்கிறாரு? ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்கிறார். உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டால் அது மதவாதம் இல்லையா, மத வெறி இல்லையா? ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா உடனே மதவாதம் வந்துடுறேன். எவ்வளோ பெரிய தீய சக்திகள் இவர்கள்! வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே களையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. அதனால் நிச்சயமாக தமிழக மக்கள் 26 இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் நாளைய தினம் இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர்றார். மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய போன விசிட் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், அமித்ஷா அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதனால் தமிழகத்தில் 7வது தடவையா 7.5வது தடவையா எனக்கு தெரியாது, திமுக வரும்னு கனவு காண்பவர்களுக்கு அன்னைக்கு அந்த கனவுல அந்த பெட்டியிலே ஆணி அடிக்கப்பட்டது. காரணம் என்ன? இவர்கள் அன்கொஸ்டனபிள். நாங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம், என்ன வேணால் ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம். முந்தானா ஒரே நாளில் 8 கொலைகள். காவல்துறைக்கு அமைச்சர் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? அவரோட ஆட்சியின் லட்சணம் என்ன நமக்கு தெரியும். எல்லாத்துலேயும் ஊழல். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கக்கூசில் ஊழல், கக்கூசில் காசு பொறுக்கிற தீய சக்திகள், கேவலமானவர்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்க. அதனால் இந்த ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு கே ஷா கவர்னராக இருந்தப்போ தான் உங்கள் தகப்பனார் டிஸ்மிஸ் ஆனார். 76 பிப்ரவரியில் கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணது யார்? யாரோட அறிக்கை? ஷா, கே ஷா. அது கூட தெரியலை, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் துண்டு சீட்டில் அதை எழுதி கொடுக்கல.
அவ்வளோதான் பிரச்சனை. தப்பு இவர்கிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கிட்ட தப்பே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க அதை எழுதி கொடுக்கணும்ல, அது எழுதி கொடுக்கல. அதனால அவங்க என்ன ஷாபந்தாலும்னு பேசியிருக்கார். தமிழகத்தினுடைய சரித்திரமே இவருக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மறந்து போயிடும். வெறும்னு உங்கள் தகப்பனார் மட்டும் ஜெயிச்சார், உங்கள் கட்சியில் வேறு ஒருத்தரும் ஜெயிக்கலை. நான் சொல்கிறேன், கமலஹாசன் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இட் இஸ் ஈஸி டு டிஸ்போஸ். அதாவது வெட்கம் கெட்ட நபர். ஏன்னு சொன்னால் கமலஹாசன் என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. ஊடக நண்பர்களுக்கு இன்னும் நல்ல பசுமரத்தாணி போல் பதிந்தது. காரணம், டார்ச் லைட்டால் டிவியை உடைச்சாரா? ஏன் இலவசத்தை எதுக்குறாராம், ஊழலை எதுக்குறாராம். என் வாழ்நாளில் ஒரு நாளும் திமுகவோட போக மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட வாங்கலாம். அது என்ன மானியமா? சரி, என்ன அந்த கட்சி சட்டமன்றத்துலேயும் அது நிற்குமா தெரியாது. தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிறதுக்காக வெட்கம் இல்லாமல் டார்ச் லைட்டை கொண்டே அடமானம் வச்சவரை பற்றி நீங்கள் கேட்குறதும் அனாவசியம். அதுக்கு நான் பதில் சொல்கிறது தான் அனாவசியம்.